குரோம்பேட்டை வசந்த மண்டபத்தில் மகா சுதர்சன ஹோமம் நடைபெற்றது. குரோம்பேட்டை ராதாநகர் ஸ்ரீ ராமசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் சார்பாக வசந்த மண்டபத்தில் 13ஆம் ஆண்டு ஸ்ரீ மகா சுதர்சன ஹோமம் பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது. காலை 5 மணிக்கு மூலவர் திருமஞ்சனமும், 9 மணிக்கு சங்கல்பம், 10 மணிக்கு அனுஷை புண்ணியாக வாசகம், கும்ப பூஜை, 11:30 மணிக்கு ஹோமங்கள், 12:30 மணிக்கு பூர்ணாகுதி நடைபெற்று 1 மணிக்கு மகா தீபாராதனை செய்யப்பட்டு பக்த கோடிகளுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டு உபயதாரர்களை கௌரவித்தனர். மேலும் தேர்வெழுது மாணவர்களுக்கு சிறப்பு பிரார்த்தனை ஹோமத்தில் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் ஹோமத்தில் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். விழாவுக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ராமசுப்பிரமணிய சுவாமி சபாவினர் வெகு விமர்சையாக செய்திருந்தனர். गोपाधाभ्यः ततो धर्माणि धारयन् विष्णोत्कर्माणि वर्गदयतो व्रतानि वस्पः इन्द्रस्य रुध्वस्य तद्भट्टोपहनं पदगं सदा पश्यन्ति दुःखयः विवेवधक्षुरादगम् तद्भुत्रासाविपन्यवजागृवागुं सस्वमिन्धरे कृष्णाय परमं पदं योवान्मुसंहाविधयं बिभर्षु राराजभङ्गपरिधङ्गवीनाः साराधिमन्दं सदयं सहस्रं तस्मिन् सुगन्ध शुभोरथय शवधये नमः सप्तरे अग्ने समिदस्वत्पविद्वा सप्तर्षयः सप्तधानप्रियाणि सप्तहोत्रा सप्तधात्म वैश्वानवस्वरूपं प्रपद्यां वरिष्ठदाः स्योढमारुढन्दुनः अग्नीनाथे ब्रह्मण आनवेज्ञानवे सत्कवायुज्ञानवे हर्यप्रधान्मे भोपाय अवलब्धाय जीवसे धाताञ्जनिष्यमाणाञ्च अमृते लक्ष्ये प्रवृद्धिरा अगर्वविदुग्धे गोपाय सदमन्नः
सुदर्शनाय नमः। शिवरञ्जनीराह प्रिया शिवरञ्जनीराहमवधारया। जय जय राम श्री राम जय राम 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 जय जय राम जय हनुमान 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 जय हनुमान।
சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன்பற்ற மரகடியை போற்றும் பொருள்களால் பெற்றன்னை கொன்னம் குணத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாதே குற்றை பறைகள்தான் அன்றுதான் கோவிந்தா குற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாகும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றொரு காமங்கள் மாற்றோடு மாவாய் சுற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன்பற்ற மறையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றன்மை கொன்னம் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாதே குற்றை பறிகொள்வான் என்றுதான் கோவிந்தா குற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமையாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றனன் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் சமரஜுஷ்ட விக்ரம ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன பிரதிமுகாலீட பந்துர பிரதிமகாயோதி தந்துர விகடமாயாபதுஷ்கிருத விவிதமாலாபதுஷ்கிருத ஸ்திரமகாயந்திர தந்திரித விருதயாதந்திர யந்திரித ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன மகித சம்பத்சதக்ஷர விகித சம்பத்ஷகக்ஷர ஷடரச்சக்ர பிரதிஷ்டித சகலதத்வ பிரதிஷ்டித விவித சங்கல்ப கல்பக விபுத சங்கல்ப கல்பக ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன புவனேத்ரஸ்த்ரயீமய சமணதேஜஸ்த்ரயீமய இளவதிஸ்வாது சுன்மய நிகில சக்தே ஜகன்மய அமித விஸ்வக்ரியாமய சமித விஸ்வத்வயாமய ஜய ஜய தீர்த்த ஷடாரியான பிற்பாடு நிதானமா வரிசையா வந்து எல்லாரும் தீர்த்த ஷடாரி வாங்கிக்கோங்க எல்லா பிரசாதமும் எல்லாருக்கும் இருக்கு தயவு செய்து அமைதியா எல்லாரும் வரிசையா வரணும்னு கேட்டுக்கொள்கிறோம் ஒன்பது நாளைக்கு தினமும் காத்தால 7:30 மணிக்கு அதுக்கும் 500 ரூபாய் கட்டணம் நிர்ணயிச்சிருக்கிறது. அதுலேயும் எல்லாரும் எல்லா வைபவத்திலையும் கலந்துக்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட ஃபண்ட்ஸ் தான். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் அதை கோயிலுக்கு எப்படி பராமரிப்பதற்காகவும் எங்களுக்கு சம்பளமே வந்து 40,000 ரூபாய் கிட்டத்தட்ட தருவாங்க மாதம். அதனால் இதெல்லாம் உங்களோட கான்ட்ரிபியூஷன் தான். உங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால எல்லாருக்கும் இந்த சபாவின் சார்பாக நன்றியை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்னாடி இந்த எங்களோட வருஷம் எல்லாத்துக்கும் இந்த கான்ட்ரிபியூட் பண்ணுற இந்த விஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் எங்கள் இதில் வந்து இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. நாயுடு, பாபாய், ரவிச்சந்திரன், மீனாட்சி சுந்தரம், எங்கள் குரூப் எல்லாமே அவங்க எல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இது கமிட்டி மெம்பரோட இதில் இல்லாமல் இங்கே இந்த சங்கர் கணேஷ் இந்த பிசியோதெரபி சங்கர் நாராயணன் அவர் 20 சாஸ்தா மகால் சங்கர் நாராயணன் 20,000 ரூபாய், ராகவேந்திரா ஃபவுண்டேஷன் அவங்க வந்து ஒரு 5,000 ரூபாய், நாகேஸ்வரன் அதாவது நாகேஸ்வரன் சாரை பற்றி இதை உட்காந்துருக்கேன் கொஞ்சம் ஏதுங்க சார்
இல்லை ஓகே. அவர் வந்து இந்த இந்த அகாடமி இது இருக்கு இல்லையா, வசந்த மண்டபம், அந்த காலத்துலேருந்து இங்கே இருக்கிறவா. அதாவது நாங்கள் குரோம்பேட்டையில் கும்பாபிஷேகம்னு முதல் பத்திரிக்கை கொடுத்தா முதல் 1 லட்சம் ரூபாய் நன்கொடையை கொடுத்தவர் அவர் தான். அவர் வந்து எதுவுமே சொல்லிக்க மாட்டார். அதே மாதிரி என்னோட நாயுடு சார் ஏத்தாப்பில் இருக்குன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அது போனவங்களே கொடுத்துருவாங்க சார். அவருக்கு எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட கோதண்டபாணி அவர் வந்து 11,500 ரூபாய், சீனிவாசன் 5000 ரூபாய், விஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் 20,000 ரூபாய், விநாயகா பில்டர்ஸு, பாபா பில்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு இதெல்லாம் தவிர இந்த சீனிவாசன் சார், மதன் சார், சீனிவாசன் வாங்க, அவரோட மாப்பிள்ள வந்து சீனிவாசன், அவர் வந்து மதன் பேர், நம்ம இதில் இருக்காரு. மாதம் சம்பளம் வாங்கி ஆன்லைன்லேயே அவர் வந்து இதில் ஆஸ்திரேலியாவில் இருக்காரு. ஆன்லைனில் 1ஆம் தேதி 5,000 ரூபாய் கிரெடிட் ஆகிடும். அது ரொம்ப சந்தோஷம். அது இந்த அவரும் அந்த ஃபேமிலியும் நல்லா இருக்கணும், எல்லாத்தையும் நல்லபடியாக இருக்கணும் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி எங்களோட கர்ணன் இங்கே தேவநாதன் இருக்கார் பாருங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எல்லாம் மேலே இருக்கணும் பார்த்து மாதிரி நாங்கள் அவர்கிட்ட விட்டுருவோம். மிச்சம் மீதி எது இருந்தாலும் அவர் போட் பண்ணிப்பார். அந்த மாதிரி அவர் குடும்பத்துக்கும் எல்லா விளைவுகளும் எல்லா அறுவடையும் பெற்று எல்லா அறுவடையும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். அது உங்களோட எல்லாரோட ஆசீர்வாதம் வேணும். குடும்பப்படுற ஓமாஸ் அவான்கள் நிவேதா, கார்த்திக், அப்புறம் கரியா பழங்கள் வயங்கிற லட்சுமி நரசிம்மன் பால் தயிர் வாங்கி கொடுத்து எல்லாம் கனெக்ஷன். ஆமாம் அவங்க ரூபா பிரேம்நாத் அவருக்கு 5,000 ரூபாய். அதாவது எப்படின்னா இதில் நிறைய பேர் விட்டு போயிடும். இது வந்து சும்மா நாங்கள் வந்து சொல்கிறது, வேறு எல்லாரோட கான்ட்ரிபியூஷனோட தான் இதில் ஊர் கூட்டி பேர் இருக்கிற மாதிரி எல்லாரோட சங்கல்பம் எல்லாம். இதை வந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுற சங்கல்பம் வந்து எப்படின்னா அது அருள் இருந்தால் தான் கிடைக்கும். எல்லாருக்கும் அது கிடைச்சிடாது. நான் இங்கே நிற்கிறேன்னா எனக்கு பெருமாள் அருள், எங்கள் அப்பாவோட அருள், அந்த மாதிரி எங்கள் அப்பாவோட ஆசை அது ஜெய் இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு அது மாதிரி அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்த மாதிரி கூட்டம் இருந்துகிட்டே இருக்கணும், சத்காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வசந்த மண்டபத்தை அவர் ரெடி பண்ணது. அதனால உங்களோட சேவார்த்திகளுக்கு அவ்வளோ பார்த்தா அவ்வளோ சந்தோஷம். அந்த மாதிரி உங்களோட ஒத்துழைப்பினாலும் எல்லா இறைவன் எல்லாருக்கும் எல்லா நிலமும் கொடுக்கணும் மாதிரி பிரார்த்தனை எங்களை கமிட்டி சபாவும் சபாவின் சார்பாகவும் நன்றிகள் தெரிவிக்கும். அதே மாதிரி இந்த எங்கள் கோவில் ரொம்ப ஒரு சொல்லக்கூடாது பெருமை என்னன்னா, இங்கே 2 பேர் இருக்கா மாமி, 2 பேர் எழுதுங்க வாங்க, அங்கே எழுந்து கை கொடுப்பிக்கணும். இவங்களோட சர்வீஸ் என்னன்னா, இந்த கோவில் இவ்வளோ தூரம் கட்டுறது பெருசு இல்லை, அதை பராமரிக்கணும். அது வந்து அதை பராமரிக்கிறது எல்லாராலையும் முடியாது. ஆனால் டெய்லி காத்தாலையும் சாயங்காலமும் கோவில் திறந்த உடனே கோவிலுக்கு சுத்தம் பண்ணி கதவை தொடச்சி கதவை மரப்பொண்ணு தொடச்சி கீழே பெருக்கி தொடச்சி அந்த ஒரு பெரிய கைங்கரியம் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் பெருமாள் நல்ல அனுபவம். ஏன்னா இந்த மாதிரி ஆள்லாம் எங்களுக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி இது அவங்க மாதிரி ஏழை சொல்கிறோன்னா இந்த மாதிரி ஆள் நிறைய பேர் வந்து செய்யலாம். அவள் மேலே அவளோட இதாக வச்சுட்டு கீழே நிறைய பேர். ஏன்னா அந்த வந்து அவ்வளோ குடும்பம் மண்ணால் எல்லாருக்கும் தெரியும். எல்லா கடையும் சாப்பிட்டு வச்சுருந்தாலும் வீடு பூரா மண்ணாக இருக்குது. அந்த மாதிரி கோவில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டெய்லி அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் வரா. அந்த சேவார்த்திகள் போடுற குப்பைகள் அது எல்லாமே அந்த மண் எல்லாத்தையுமே இருக்குது. அவங்க எல்லாம் கைங்கரியம் மெம்பர்ஸாக வந்து கோவிலுக்கு சேவை பண்ணணும். ஏன்னா இந்த தலைமுறை இப்படியே போயிடக்கூடாது. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு இது வரணுங்கிறதுக்காக இவங்கெல்லாம் இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால சேவார்த்திகள் அனைவரும் இருந்து தயவு செய்து உங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப தேவை. அதனால பொறுமையாக இருங்க, பொறுமையாக. ஏன்னா பெருமாளை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டாடுறோமோ குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல. அதனால உங்களோட கொண்டாட்டம் எவ்வளோக்கு எவ்வளோ எல்லாருமே எல்லாம் கிடைக்கும். பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாம் வாங்கி போகலாம். எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் நாங்கள் போவோம். அதனால கவலையே படாதீங்க. யாரார் பணம் கட்டினாலும் அவெல்லாம் இருந்து பிரசாதம் வாங்கி போகலாம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அக்னி எல்லாம் வேலை முடிஞ்சு பொறுமையாக ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு ரூபா. இது ஒரு டிசிப்ளின், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களோட கோஆபரேஷனோட அடுத்த மேற்படி பூர்ணாபதி. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.